ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம். சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கறி மசாலா தூள், ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் காரம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா, பெருசாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. நல்ல நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு எடுத்துடலாங்க. நல்லா கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்தோம்னா போதும். இந்த அளவுக்கு பிசைஞ்ச உடனே மூடி போட்டு நல்லா ஊற விட்டுடலாம். இது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிச்சு அப்படின்னா இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிக்கும். நான் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி நல்லா ஊறி போயிருக்கு. ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சிக்கனை அதில் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை கடாயில் சேர்த்துட்டு நம்ம எதுவுமே தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க. ஒரு மூடி போட்டுட்டு மிதமான ஹீட்டில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் முறுவலாக வேணும் அப்படின்னா இன்னொரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வறுவல் மாதிரி ரெடி ஆகிடும். இதே சிக்கனை கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண் சட்டியில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெய், கருவேப்பிலை எல்லாமே உள்ளேயே ஊற்றிட்டு ஸ்பைசஸும் உள்ளேயே சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா நெருப்பு மூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மண் சட்டியோட வாசனைக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி நெருப்பு மூட்டுற வசதி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்தோம் அப்படின்னா இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி மாதிரி இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுறலாம். எனக்கு ட்ரையாக தான் தேவைப்படுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் சோம்பேறி சிக்கன் அப்படிங்கிற பேரில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இதுக்கு நம்ம பெருசாக எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லை. ஈஸியாக எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அடுப்பில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டோம்னா போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லாவே செஞ்சு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்தளவுக்கு முறுவலாக எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.